நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. நம்ம கூட இந்த நேர்காணல்ல வேதிக் ஆஸ்ட்ரோ மாலதி இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்கள நம்மளோட நேர்காணல்ல சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவா ஒரு வீட்ல ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றத பத்தி நெறைய விஷயங்கள் நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில பிரியோ பக்தி நேயர்களுக்கு பூஜை அறை. பூஜை அறை பொதுவா ஒரு வீட்ல எந்த திசைய நோக்கி இருக்கணும் மேம்? பூஜை அறை வடக்கு திசையை நோக்கி வச்சா தான் பெஸ்ட்டா இருக்கும் மேடம். எப்பவுமே எல்லார் வீட்லயுமே வடக்கு நோக்கி தான் இருக்கணும். சரி, வடக்கு இல்லன்னா கிழக்கு. அப்படி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 3ஆ சொல்லப்போது வடகிழக்கு. ம். இந்த 3 ஆப்ஷன்ல நல்லா இருக்கும். சுபிட்சமா இருக்கும். அதாவது பணம் வந்துகிட்டே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள வராம இருக்கும். இந்த ம். டைரக்ஷன்ல பூஜை அறைய வச்சா நல்லா இருக்கும். இப்போ பூஜை அறைய நமக்கு பெருசாவும் வைக்கலாம். இல்ல ஷெல்ஃப் மாரி சின்னதாவும் வச்சுக்கலாம் மேடம். ஓகே. இப்போ நெறைய பேர் வீட்ல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அழகா அதுக்குன்னு ஒரு ரூம் குடுத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப இருக்க நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கட்டும், இப்ப இருக்க ஃபாஸ்ட் லைஃப்ல சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் ஆயிடுது, சின்ன வீடாயிடுது இல்லையா? அந்த ஷெல்ஃப்லயே வால் மவுண்டடா வச்சு செய்றாங்களே, அந்த மாரிலாம் ஓகேவா மேம்? கண்டிப்பா வைக்கலாம் மேடம். வைக்கலாம்ல? வைக்கலாம். ஓகே, ஸோ ஓகே. அது செப்பரேட்டா ஒரு டோர் மாரி க்ளோஸ் பண்ணி, ஃபுல்லா க்ளோஸ் இல்லாம ம். பார்ஷியல் க்ளோஸ் மாரி வச்சா நல்லாருக்கும். ஓகே. ஸோ டெய்லியும் பூஜை அறை வச்சாலே டெய்லியும் நீங்க அதுக்கு கிளீன் பண்ணி, அந்த பூவெல்லாம் வச்சு, சாமிக்கு பூவெல்லாம் வச்சு நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா தான் ரொம்ப நல்லது. ம்ஹ்ஹ்ம். எல்லாரும் கிஃப்ட் குடுத்தாங்க. இந்த சிலை எனக்கு கிஃப்ட் கிடைச்சது. இந்த ஃபோட்டோ எனக்கு கிஃப்ட் கிடைச்சது அப்டின்னுவாங்க. பொதுவா சாமி ஃபோட்டோவா இருக்கட்டும், இல்ல சாமி சிலைகளா இருக்கட்டும், கிஃப்ட்டா வாங்கக்கூடாதுன்னுவாங்க. அதுலயும் ஒரு படி மேல போயி, இந்த கிஃப்ட்டா வரக்கூடிய இந்த சாமி ஃபோட்டோ அண்ட் சிலைய பூஜை அறையில வைக்கலாமா? பூஜை அறையில கிஃப்ட் யாராவது குடுத்தாங்கன்னா, வாங்கிக்கலாம். சாமியில ஒரு லக்ஷ்மி குடுக்குறாங்க, இல்ல விநாயகர் குடுக்குறாங்க. எந்த குடுத்தாலும் வாங்கிக்கிட்டு, அத நீங்க பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க பூஜை அறையில வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்க கரெக்ட்டா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு, அத சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஏன்னா குடுக்குறவங்க எந்த எனர்ஜில குடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அத நீங்க நியூட்ரலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா பூஜை அறையில வைக்கலாம். பூஜை அறையில வைக்கக்கூடிய சாமி படம் வந்தாலும் சின்னதா தான் இருக்கணும். அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ன்னா சின்னதா தான் இருக்கணும். அதே மாரி மெட்டீரியல்னு பார்த்தா எல்லா மெட்டீரியலும் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கு, இல்ல செராமிக்லாம் வரும் பார்த்தீங்களா? அந்த ம். மாரிலாம் பூஜை அறையில வைக்க வேண்டாம். ஓகே. நீங்க வச்சீங்கன்னா, ஒரு வெள்ளியில வைக்கலாம், இல்ல பித்தளையில வைக்கலாம். இந்த மாரி ஐம்பொன்ல சிலை இருக்கு. அத மாரிலாம் வைக்கலாம். இப்போ பூஜை அறை அப்படின்னாலே நெறைய வெள்ளி பாத்திரங்கள் இருக்கும். சில பேர் வசதி இருக்கிறவங்க வீட்ல இருக்கும். ஒரு சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பித்தளை பாத்திரம் இருக்கும். ஆக்சுவலா நம்மளோட பாரம்பரிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் அகல்ல விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பு தரும் அப்படின்னுவாங்க. எத பத்தி என்ன மாரி விஷயங்கள் பூஜை அறையில விளக்கேத்துறதுக்கு பயன்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட்டு மண் அகல் விளக்கு தான் மேம். ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். ஏன்னா, முன்னாடி இருந்து அத தான் வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாராலும் வைக்கவும் முடியும். அது 5 முகம் இருக்கும்ல, அந்த மாரி பஞ்சபூதத்த குறிக்கிறது. அந்த 5 முகம் விளக்கு, அகல் விளக்கு வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்க 5 முகத்துக்கும் திரி போட்டு, அதுல நெய் விட்டு நீங்க விளக்கேத்தின்னு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் ரொம்ப கூடும். எல்லாமே ஒரு வீட்ல எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு டென்ஷன் இல்லாம எப்பவுமே அந்த எண்ணெயில எரியிற இருக்குல்ல, எண்ணெய் நெய்யில எரிஞ்சு வருது ரொம்ப சுபிட்சமா இருக்க வீடு. அது வீடு முழுக்க சுத்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் மேடம். ஓகே, ஓகே. வெள்ளி நெறைய ஐஸ்வர்யத்த தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ வெள்ளி வாங்க முடியல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம்? வெள்ளியில சுக்கிரன குறிக்கும். வெள்ளையா இருக்குல்ல, அது சுக்கிரன குறிக்கும். நம்மளால முடிஞ்சா சின்னதா வெள்ளி விளக்கு வாங்குறது ரொம்ப நல்லது. காமாட்சி அம்மா விளக்கு வாங்கி வைக்கிறது நல்லது. சரி, நம்மளால அதுவும் வெள்ளி வாங்க முடியலன்னா பரவால்ல, நீங்க பித்தளையில விளக்கு வைக்கலாம். ம். பித்தளையில காமாட்சி அம்மா விளக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ பித்தள விளக்கு ஏத்துறப்போ, ஒரு சில வீட்ல நான் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பல, பார்த்துருக்கேன். அந்த விளக்குக்குள்ளேயே வெள்ளி காசுகள் போட்டு ஏத்துவாங்க. அது மாதிரி போட்டு ஏத்துறதுனால என்ன பலன் கிடைக்கும் மேம்? இப்போ வெள்ளினால ஏற்கனவே சொன்ன மாரி சுக்கிரன். நீங்க வெள்ளி ஒரு காயின் வச்சா தான் போதும். பூஜை அறையில எப்பவுமே வெள்ளி பொருட்கள் சின்னதா 1 கிராம் வைக்கலாம்ல, நம்மளால முடியும்ல. ம்ஹ்ஹ்ம். ஒரு 120 ரூபீஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 கிராம். அது இன்றைய கட்டாயம். காலகட்டத்துல ரூ. 270 ஆயிடுச்சு வெள்ளி 1 கிராம். ஓகே. 1 கிராம் வெள்ளி கட்டாயம் பூஜை அறையில வைக்கணும் மேடம். ம். ஏன்னா, அது சுக்கிரன் குறிக்கும். நீங்க எவ்வளோதான் 1 கிராம் வச்சாலே போதும் உங்களுக்கு. ஐஸ்வர்யம் நமக்கு நெறைய வரும். ஓகே. பணம் கஷ்டம் வராது. மோஸ்ட்லி பர்ஸ்லயே 1 கிராம் வைக்கிறாங்க. ம். இன்னும் வெள்ளி வைக்கிறாங்க. சில பேர் வசதியானவங்க ஒரு 1/2 கிராம் இல்ல மில்லிகிராம்ல தான் வருது கோல்டு. அத பர்ஸ்ல வைக்கிறாங்க. ஏன்னா, அது தங்கத்துல வச்சா மகாலட்சுமி அம்சம்.
ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. இப்போ வெள்ளி வந்து சுக்கிரன குறிக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப சுக்கிரன ஆக்டிவேட் பண்ணணும்னா, அப்ப வந்து நம்ம பூஜை அறை மட்டும் கிடையாது. வீட்லயே வந்து நெறைய வெள்ளி விஷயங்கள பயன்படுத்தலாமா? கண்டிப்பா வந்து வெள்ளிய தாராளமா பயன்படுத்தலாம். பூஜை அறையில பயன்படுத்தலாம். இல்ல நம்ப சாப்பிடுற பிளேட் இருக்குல்ல, அதுல நீங்க பயன்படுத்தலாம். அதுல நீங்க சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலே உங்களுக்கு உடம்புக்கு அவ்ளோ ஆரோக்கியமா இருக்கும். ம். மத்தபடி எல்லா இடத்துலயுமே நீங்க டம்ளர், சொம்பு எல்லாத்துலயுமே வெள்ளி நீங்க பயன்படுத்தலாம் மேடம். ஓகே. வெள்ளி ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சன்ல கண்டிப்பா நீங்க விக்கிரகம் அன்னபூர்ணி விக்கிரகம் நீங்க வெள்ளியில வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூஜை அறையில வந்து மகாலட்சுமி விக்கிரகம், அதுக்கப்புறம் அன்னபூரணி இதெல்லாம் வந்து வெள்ளியில வைக்கலாமா? இல்ல பித்தளையில வைக்கலாமா? அ என்ன கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சின்னதா வெள்ளியில வச்சா தான் பெஸ்ட்டு. ம்ஹ்ம். சரி நம்மளால வெள்ளியில வைக்க முடியலன்னா, தாராளமா பித்தளையில வைக்கலாம் நீங்க. ம்ஹ்ம். இன்னொன்னு மேடம், இப்போ வந்துட்டு விளக்கு ஏத்துறப்போ நெறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நெறைய பேருக்கு அந்த குழப்பங்கள் இருக்கலாம். இலுப்பெண்ணெயில ஏத்துங்கன்னு சொல்றாங்க, நெய்யில ஏத்துங்கன்னு சொல்றாங்க, தேங்காய் எண்ணெயில ஏத்துங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எந்த மாதிரி எண்ணெய வந்து பயன்படுத்தினா வீட்ல அஷ்டலக்ஷ்மியும் வந்து இருப்பாங்க? அஷ்டலட்சுமி வரணும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பசு நெய்யில தான் விளக்கேத்தணும் முதல்ல. அது முடியாதவங்க நீங்க நல்லெண்ணெயில ஊத்தி ஏத்தலாம். ம். ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நெய்யில தான் ஏத்தணும். அதுவும் பசு நெய்யில தான் ஏத்தணும். அதே மாதிரி திரி பார்த்தீங்கன்னா, பச்சை திரி. அந்த காலத்துலலாம் வந்து துணிய தான் வந்து இது பண்ணி திரியா போடுவாங்க. இப்ப பச்சை திரின்றாங்க. என்னன்னோ கலர் கலரா திரிகள் நெறைய வருதே. ஸோ என்ன மாரி திரி பயன்படுத்தணும்னு மக்களுக்கு ஒரு குழப்பமே ஆயிடுச்சு. பருத்தில திரி செஞ்சா நல்லது. பருத்தினா அந்த காட்டன் சொல்லுவாங்க. ஸோ அதுல நீங்க பஞ்சுல மாரி இருக்கும் அது. அதுல திரி போட்டு ஏத்துனாலே போதும் நீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு உக்கிர தெய்வ வழிபாடு வந்து நெறைய பேர் தவிர்த்துருவாங்க. ஏன்னா, அதுக்கு உரிய மரியாதையும் நம்ம செலுத்தணும். அதுக்கு உரிய தீனியும் குடுக்கணும். ஸோ அந்த பூஜை அறைக்குள்ள உக்கிர தெய்வ சிலைகளை வைக்கலாமா? உக்கிர தெய்வ சிலைனா, அதாவது நீங்க வாராகி சிலைய நீங்க வழிபட்டு வரலாம். அதே நீங்க காளி சிலைய நம்ம வீட்ல வைக்க வேண்டாம். அது ரொம்ப உக்கிரமா இருக்கும். ம். எப்போ அந்த காளி உக்கிரமா இருக்கோ, வீட்ல இருக்க பெண் மகள் ரொம்ப கோவமாவே இருப்பாங்க. ம்ஹ்ஹ்ம். எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க. அதனால பிரச்சனை வரும். அதனால இந்த காளி மட்டும் நீங்க கோவில்ல தான் வைக்கணும். ம். வாராகி அம்மன் நீங்க வீட்லயே வச்சு வழிபடலாம் தாராளமா. ஆனா ரொம்ப ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும். கிளீன்னா சுத்தம். புரியல. வீட்ட கிளீனா வச்சிருக்கணும். வீட்ட கிளீனா வச்சிருக்கணும். பூஜை அறைய சுத்தமா வச்சிருக்கணும். டெய்லி பூ போட்டு விளக்கேத்தணும். நெய் தீபம் காட்டணும் நீங்க. தீபார்த்தனை காட்டணும். சாமிக்கு படைக்கணும். இதெல்லாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா ரெகுலரா பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்றப்போ, நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கல்கண்டு. மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். நமக்குமே வந்து அந்த கல்கண்டு வந்து பூஜை அறையில வைக்கிறதுனால வந்து தனவரவு வந்து அதிகரிக்கும்ன்றாங்களே. இத எப்படி பார்க்குறீங்க? மேம் கல்கண்டு சுக்கிரன குறிக்கும். ஏன்னா வெள்ளையா இருக்கு. அதே மாரி சுக்கிரன் ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால தான் நம்ம கற்கண்டு நம்ம வைக்கிறோம். மகாலட்சுமிக்கு உகந்தது. ம். மகாலட்சுமி அவங்கள அட்ராக்ட் பண்றது. மகாலட்சுமிக்கு மத்த பொருட்களும் இருக்கு. மல்லிப்பூ வைக்கலாம். அதெல்லாம் வச்சாலே இன்னும் கேட்டா வெத்தல சொல்றாங்கல்ல, வெற்றிலை. அத நீங்க வச்சாலே உங்களுக்கு மகாலட்சுமி தேடி வருவாங்க. ம்ஹ்ஹ்ம். டெய்லியும் வெற்றிலைய மாத்தணும் நீங்க ஆனா. ஒரு 3 வெத்தல வாழைப்பழம் வச்சுட்டு, அத நீங்க திருப்பி திருப்பி மாத்தணும். வாழைப்பழத்த நீங்க பசுமாட்டுக்கு குடுக்கலாம். இல்ல நம்மளே சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம். இப்படி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மகாலட்சுமி உங்களுக்கு நல்ல அருள் புரிவாங்க. அதே மாதிரி இந்த நார்த் இண்டியன்ஸ், மார்வாடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்கண்டு இல்ல இனிப்பு வகைய கூட நெறைய தானம் செய்றாங்க. இந்த மாதிரி பண்றதுனால தான் அவங்க கிட்ட என்னைக்குமே காசு நெறையா இருக்குன்னு சொல்றாங்களே. இது உண்மையா? கண்டிப்பா உண்மதான் மேம். ம்ஹ்ம். கற்கண்டு நீங்க முக்கியமா கோவில்ல போயிட்டு குடுங்க. கோவில்ல சின்ன பசங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு குடுங்க. பெரியவங்களுக்கு குடுக்கலாம். இந்த மாரி சில பேர் இல்லாதவங்கலாம் இருப்பாங்கல்ல. கஷ்டப்படுற குழந்தைங்க. வெளியில இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கற்கண்டு குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்வீட் குடுக்குறீங்களோ, அவ்வளோ நீங்க சுக்கிரன் உங்களுக்கு அதிகமா ஈர்க்கப்படுவாரு. சுக்கிரன் வந்தாலே உங்களுக்கு காசு, பணம், ஜுவல்லரி எல்லாமே கிடைக்கும். அதுவும் லக்ஸூரியஸா கிடைக்கும். ம். சாதாரணமா கிடைக்காது. இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு வீடு வாங்கலாம்னு நெனச்சாலும், ஒரு 10 லட்சம் அதிகமான வீடு தான் கண்டிப்பா வாங்குவீங்க. அடேங்கப்பா! பார்த்துட்டு இருக்க மக்கள் உடனே கல்கண்டு குடுக்கறத பத்தி நெறைய தீவிரமா யோசிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து சிலைகள் பத்தி பேசுறப்போ நெறைய குழப்பங்கள் இருக்கு. சில பேரோட பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெருசாலாம் சிலைகள் இருக்கு. ஆனா வந்துட்டு நெறைய பேர் சொல்ற விஷயம் வந்து, இந்த அளவுக்கு தான் வந்து சிலை இருக்கணும் அப்டின்றாங்களே மேம். ஆக்சுவலி எந்த அளவுல வைக்கலாம்? 3 இன்ச்சு மேம். 3 இன்ச்சுல சிலையா இருந்தா போதும். இவ்வளோதான் இருக்கும். இவ்வளோதான் வைக்கணும். ஏன் தெரியுமா? அவரு சின்னதா வைக்கணும்னா, அந்த சிலைய பெருசா வச்சீங்கன்னா, அதுக்கு பூஜைலாம் நீங்க கரெக்ட்டா பண்ணணும். ரெகுலரா பண்ணணும். இப்போ நீங்க இந்த சின்ன சைஸ்ல வச்சீங்கன்னா, தீபாரத்தன காட்டிட்டு ஒரு
சின்னதா அப்படி பண்ணாலே போதும். தீபம் டெய்லி காட்டினா தான் போதும். பூ வச்சா போதும். ஆனா பெரிய சிலை வச்சீங்கன்னா, அபிஷேகம் பண்ணணும். எல்லாமே சமைச்சு எல்லாமே குடுக்கணும் நீங்க. அது சர்க்கரை பொங்கல், பாயாசம் எல்லாமே செஞ்சு வைக்கணும் நீங்க. படைக்கணும் சாமிக்கு. இன்னொன்னு மேம், இப்ப பூஜை அறையில வந்து இந்த 3 அடிக்கு இவ்வளவுதான் சிலை இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே. அதுக்கு மேல சிலைகள் வைத்திருக்காங்களே, இப்ப அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாரியான உணவுகள் வைக்கணுமோ? கண்டிப்பா மேம். ரொம்ப பெரிய சிலை வைக்கவே கூடாது மேடம். ஓஹோஹோ! ஏன்னா, டெய்லியும் நம்மளால அது கண்டிப்பா வந்து பூஜை பண்ணி வழிபட முடியாது. டெய்லியும் சொல்றேன். அதாவது டெய்லியும் சர்க்கரை பொங்கல், பாயாசம், வடை இதெல்லாம் வச்சு படைக்கணும். பெரிய சாமியா இருந்தா அது மாரி அபிஷேகம் பண்ணணும். ம். அபிஷேகம்ன்றது வெறும் வந்து பால் ஊத்தி பண்றது இல்ல. ஒரு 7 பொருட்கள நீங்க அபிஷேகம் பண்ணணும் அத. பால், தேனு, தயிரு இது மாரி எல்லாமே லைனா பண்ணிட்டு, அதுக்கு பூ வச்சு, நீங்க நல்லா ஒரு பட்டாடை உடுத்தி, இது மாரி ஒரு அது ப்ராசஸே எப்படியும் ஒரு 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த மாரி பண்றதா இருந்தா நீங்க கட்டாயம் வச்சுக்கலாம். இப்போ பானகம் வச்சுருங்க. இது வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்க ப்ராப்பரா நெய்வேத்தியம் பண்ண முடியாட்டி கூட டெய்லி வந்து சுத்தமான பானகத்த வச்சாலே வந்து நல்லது அப்டின்றாங்களே, அது உண்மையா? இல்ல பானகம் நம்ம டெய்லியுமே வைக்கணும். இப்ப தீர்த்தம் வைக்கணும். பூஜை அறையில தீர்த்தம் வைக்கணும். நீங்க பானகம் வச்சாலும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்ம அந்த சிலைய வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும் மேடம். இப்போ அப்பதான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ம்ஹ்ம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வீட்ல இருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒண்ணுமே உங்கள ப்ராப்பரா நம்ம கவனிக்காம, நம்ம கவனிக்காம இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு மாரி இருப்போம் அப்ப பார்க்கறதுக்கே. தெய்வத்துக்கு எவ்வளவு மரியாதை குடுக்கணும் நம்ம அதுக்கு? நமக்கே அந்த மாரி ஏத்துக்க முடியலன்னா, அப்ப தெய்வத்துக்கு எவ்வளோ மரியாதை நம்ம குடுக்கணும்? அதனால சின்னதா வச்சுட்டு மெயின்டெயின் பண்ணா போதும். பெரிய சிலையா இருந்தா, அதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நெய்வேத்தியம்லாம் காட்டணும். ம்ஹ்ஹ்ம். இப்போ சிலைகள் அந்த அந்த சுத்தம் பத்தம் பண்றோம் இல்லையா? சில பேர் பார்த்தீங்கன்னா, விளக்கு தான் அந்த கரெக்ட்டா நாள் கிழமை பார்த்து வந்து கழுவுவாங்க. ஆனா, அந்த பூஜை மாடத்த வந்து ஃப்ரீக்வென்ட்டா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்து காசு நிக்காது அப்டின்றாங்களே, அது உண்மையா மேடம்? ஏன் மேம் நீங்க வந்து டெய்லியும் சுத்தம் பண்ணணும்னு இல்ல. அ திங்கட்கிழமை, வியாழக்கிழமை கட்டாயம் சுத்தம் பண்ணிடுங்க. ம். ஸோ வீக்லி 2 டேஸ் நல்லா சுத்தமா எல்லா துணிய நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு கிளாத் எடுத்து, புது துணி எடுத்து நல்லா கிளீனா தொடச்சிட்டு விளக்கேத்துங்க. டெய்லி விளக்கேத்துங்க. வியாழக்கிழமை ஒரு ஈவினிங்கா ஒரு 4:00லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருங்க. பொழுது போயிட்டு நீங்க அந்த விளக்க கழுவக்கூடாது. வாஷ் பண்ணக்கூடாது. ம்ஹ்ம். அப்படி பண்ணா தான் அப்போ 6 மணிக்கு போய் விளக்க தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல். ம். 6 மணிக்கு பிறகு விளக்கு தேய்க்கக்கூடாது. ஒரு 4 மணிக்கு அந்த அந்த டைம்லலாம் வந்து எல்லாம் கிளீன் பண்ணி ரெடியா வச்சுட்டு நீங்க விளக்கேத்துனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் தீபத்த பத்தி நெறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு எண்ணெய் அப்படின்னு சொல்ட்டு. நம்ம என்ன வேண்டி வந்து அந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டாலுமே, அது கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்றாங்களே. நல்லெண்ணெய்க்கு ஏன் அவ்ளோ பவர்? நல்லெண்ணெய் வந்து நம்ம எள்ளுல தான் செய்றது. எள்ளுல தான் அந்த எண்ணெய வந்து எடுக்குறாங்க. அதுக்கு வந்து அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதாவது பிரபஞ்சத்த வந்து பிரபஞ்ச சக்திய ஈர்த்து அந்த விளக்கு எரிய சொல்ல நமக்காக அது வந்து அப்படியே வெளியிடுது. அதனால நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பெஸ்ட். ம்ஹ்ம். ஓகே. இப்ப நல்லெண்ணெய் பத்தி சொன்னீங்கல்ல. இத தாண்டி வேற என்ன எண்ணெயில வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? மத்தபடி வந்து நல்லெண்ணெய் போடலாம். நீங்க பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஆ. எல்லா எண்ணெயும் கலந்த மாரி எண்ணெய்லாம் இருக்கு. ஸோ அந்த எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா. ம். நெய் விளக்கு போடலாம். இந்த மாரிலாம் விதவிதமா ஆனா வந்து வேப்ப எண்ணெய் மட்டும் போட மாட்டாங்க. ஏன்? இல்ல அது கசப்பானதுனால வேப்ப இலை போட மாட்டாங்க. ஓஹோஹோ! வீட்ல போட்டு எரிய வைக்க மாட்டாங்க. இல்ல இப்ப சுத்தமான பசு நெய் வந்து கிடைக்குதா மேடம்? தாராளமா கிடைக்குது மேடம். எந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலா இருக்கக்கூடிய நெய்யில தான் வந்துட்டு விளக்கேத்துறாங்க. மேம் பசு நெய்னா மாடு வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் வந்து அவுட்டர்ல. ம். உதாரணத்துக்கு வந்து அவுட்டர் ஏரியாலாம் இருக்கு பார்த்தீங்களா? ம்ஹ்ம். அந்த இடத்துல மாதாவரம் சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன். மாதாவரம், மணிமங்கலம் அந்த மாரி அவுட்டர் அந்த ஏரியால பால் பண்ணை. ஆ, 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 ஆ. அவுட்டர் ஏரியால வீட்ல மாட்டு வச்சு பால் கறக்கவங்ககிட்ட நீங்க கட்டாயம் வந்து சொல்லி வச்சுட்டீங்கன்னா, அவங்களே வந்து நெய் குடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே. அப்ப வந்து நீங்க சொல்ற முறைப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பசு நெய்க்கும், நல்லெண்ணெய்க்கும் தான் வந்து நெறைய சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா மேம். ஓகே. மாதவிடாய் சமயத்துல வந்து பெண்கள் விளக்கேத்தலாமா? வேத்தக்கூடாது மேம். மாதவிடாய் நேரத்துல வந்து அந்த பூஜை ரூமுக்கே போகக்கூடாது. ம்ஹ்ம். ஒரு 4 to 5 டேஸ் தானே. மெயினா 3 டேஸ் சொல்லுவாங்க. சரி 4 டேஸ். அந்த பூஜை அறைக்கே போய் தொட்டு எல்லாத்தையும் பண்ணவே கூடாது. தோஷம் கண்டிப்பா ஏற்படும். என்ன மாரியான தோஷங்கள் ஏற்படும்? இந்த மாரினா உங்க குழந்தைங்கள தான் பாதிக்கும்.
நீங்க பண்ற ஒரு விஷயமும் அது அடுத்த தலைமுறை போய் பாதிக்கும் உங்களுக்கு. இப்போ பூஜை அறை வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சில பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்குள்ளேயே தான் ஷெல்ஃப் ஓரத்துல வந்து இந்த மாரி பூஜை அறைய வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி தோஷத்த ஏற்படுத்தி குடுக்காதா? இல்ல பூஜை அறை வந்து பெட்ரூம்ல வைக்க கூடாது மேடம். வடக்கு திசையா இருக்கும். ஹால்ல வச்சுக்கலாம் நீங்க. நீ சின்னதா ஷெல்ஃப் வச்சுக்கலாம் மேடம். ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. ஒரு 2 1/2 அடி ஷெல்ஃப் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அந்த மாரி சின்ன ஷெல்ஃப்ல வச்சு ரொம்ப சின்னதா இருந்தா தான் பரவால்ல. அதுக்கு ஒரு காமாட்சி அம்மனுக்கு ஒரு லக்ஷ்மி படம், ஒரு விநாயகர் ரொம்ப சிம்பிளா வச்சு கும்பிட்டா போதும். ஆனா பெட்ரூம்ல கண்டிப்பா வைக்கக்கூடாது. இப்போ மக்கள் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஊடகத்துல நெறைய விஷயங்கள பார்த்துட்டு, அவங்களே வந்து நெறைய பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்ல இது இருக்கு, இவங்க வீட்ல அது இருக்கு, எதிர்த்த வீட்ல இது இருக்குன்னு சொல்ட்டு. நீங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா? கட்டாயமா இந்த தவற யாரும் செய்யக்கூடாது. பூஜை அறையில வந்து இந்த மாரி விஷயங்கள பயன்படுத்தக்கூடாதுன்னா, அது என்னென்ன பூஜை அறையில அதாவது இந்த கபோர்ட் டைப்ல இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அது சாதாரண ஷெல்ஃப்ன்னு நெனச்சுக்கிறாங்க. ம். நான் பார்த்துருக்கேன். எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அங்க வைக்கிறது. வெளியில கொண்டு போற திங்ஸு, சாவி, கார் சாவி அப்படி வச்சுறது. ஷெல்ஃப்ல எடுத்து வைக்கிறது. சில லேடீஸ் நான் அப்படியே ஏதோ தலை வாரிட்டே இருப்பாங்க. ஞாபகம் மறதியா அங்க வைக்கிறது சீப்ப. அது எவ்வளோ பெரிய தவறு. ம். அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி வந்து உங்க வீட்ட விட்டு வெளியில வந்துருவாங்க. பூஜை அறையில சீப்பு, வார்ன சீப்பு இல்ல முடி இருக்குதோ இல்லையோ, அந்த சீப்பு மட்டும் வைக்கக்கூடாது. ம். ஸோ அந்த மாரி தேவையில்லாத பொருட்கள், அதெல்லாம் அங்க கண்டிப்பா வைக்கக்கூடாது. இப்ப பூஜை அறைய பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்ப பொதுவா வந்து பூஜை அறைய தாண்டி ஒரு வீடான வீட்ல என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கலாம் மேம்? பொதுவா வந்து வீட்ல வந்து இந்த துணி வந்து சோஃபால போடுறாங்கல்ல, அத தவிர்க்கணும் முதல்ல. ம். துணிய சில பேர் மடிச்சுதான் சேர்ல தான் வச்சிருக்காங்க. அதையும் தவிர்க்கணும். துணிய மடிச்சு ஷெல்ஃப்ல வைக்கணும், இல்ல பீரோல வைக்கணும். புரியுது. துவச்ச துணியா இருக்கட்டும், முக்கியமா அழுக்கு துணியா வந்து இருக்கட்டும் துணிய எல்லாம். வந்து ஷெல்ஃப்ல தான் வைக்கணும். பீரோ வந்து பணம் வைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் நம்போ. ஸோ ஷெல்ஃப்ல வச்சுக்கலாம் துணிய அழகா. அத மடிச்சு தான் வைக்கணும். அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. அதே மாரி நீங்க துணி வந்து அழுக்கு துணியெல்லாம் வந்து அங்கங்க போடக்கூடாது. ம். அது நீங்க எங்க வைக்கணுமோ அந்த ஆர்கனைஸ்டா. அங்க சர்வீஸ் ரூம்ல அங்க தான் வைக்கணும். இல்ல நீங்க சொல்ற மாரி எல்லாருக்கும் வந்து அந்த ரூம்லாம் இல்ல அப்படின்னா, ஒரு சின்னதா பேக் ஆட்டம் வாங்கி அதுல போட்டு வைக்கணும். ம். இந்த துணி போடுறாங்கல்ல, அந்த பேக் போட்டு அதுல ஒழுங்கா ஓரமா வைக்கணும். இப்போ பூஜை அறைக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதே இது சில பேர் நிலப்படிக்கும் குடுப்பாங்க. வீட்டு வாசலோட நிலப்படி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதுல நெறைய பேர் வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து கதவுல போடுங்க. அது சகல ஐஸ்வர்யத்த தரும்ன்றாங்க. அது ஏன் மேம் ஸ்வஸ்திக் சிம்பலுக்கு அவ்ளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ்? ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து அவ்ளோ நல்லது. நீங்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும். அதே நெகட்டிவ் வைப்ரேஷன் வராம தடுக்கும் அந்த ஸ்வஸ்டிக் சிம்பல். ம். தாராளமா நீங்க அந்த ஸ்வஸ்டிக் சிம்பல் இப்படி இருக்கும். எஸ் மாரி இப்படி இருக்கும் கிராஸ்ல. தாராளமா நீங்க வச்சிடலாம் நீங்க. ஓஹோ! அது வச்சா கண்டிப்பா நம்ம. தாராளமா நீங்க அத பிளேஸ் பண்ணு ஒட்டிக்க வைக்கலாம் அத. ம்ஹ்ம். ரொம்ப ரொம்ப நல்லது. பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா உள்ள வரவே முடியாது. அது இல்லாம நிலவாசப்படி நம்ம பேசணும். அப்ப நீங்க காலையில எழுந்துச்சு நிலவாசப்படி ஒரு 4 மணிக்கு 3:45 4 மணிக்கு விளக்கு ஏத்திடுங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க விளக்கு ஏத்திடுங்க. விளக்கேத்தி தொடர்ந்து ஏத்திக்கிட்டே வாங்களேன். தொடர்ந்து டெய்லியுமே ஏத்தலாம். தப்பே கிடையாது. தொடர்ந்து ஏத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க வீடு வாங்காம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வீடு வாங்குவீங்க. உங்களுக்கு அந்த வீடு அமைஞ்சிரும் கண்டிப்பா. ஏன்னா, அந்த பிரபஞ்சம் வந்து எப்போ நீங்க நிலவாசப்படிக்கு நீங்க அவ்வளோ மரியாதை குடுத்து பக்தியா கும்பிடுறீங்களோ, இது கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். அதே மாரி லெமன் இருக்குல்ல, நீங்க தாராளமா லெமன வந்து கட் பண்ணி 2 பக்கமும் வாசப்படி 2 பக்கமும் வந்து குங்குமம் தடவி வைக்கலாம். தாராளமா. இல்ல சில பேருக்கு வந்து குங்குமம் லைட்டாவே வச்சிருப்பாங்க. அ ஒரு 5 5 பொட்டு வைப்பாங்க. மாதிரி. அந்த ஆமாமா. மாரியும் வைக்கலாம். வச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கண்டிப்பா வந்து வீடு வாங்கிடுவீங்க. வாடகை வீட்லருந்து சொந்த வீட்டுக்கு கண்டிப்பா போயிடுவீங்க. இந்த லெமன் அப்படின்னு சொல்றப்போ, அதுக்கு வந்து நம்ம மாந்திரீகத்திலயும் சரி, தாந்திரிகத்திலயும் ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட வந்து நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவ வந்து விளக்கேத்துனா வந்து ரொம்ப நல்லதுன்றாங்களே. லெமன்ல விளக்கேத்துறப்போ என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்? இப்ப லெமன்னாலே வந்து அது ராஜகனின்னு சொல்லிட்டீங்க. பிரபஞ்ச சக்திய நமக்கு இழுக்கிறது தான் லெமன். ஸோ நீங்க அந்த லெமன வந்து வெ நெய் போட்டோ ஏத்தலாம். நெய் போட்டு பஞ்சு திரி போட்டு ஏத்தலாம். பூஜை அறையில வைக்கலாம். நீங்க கோவில்ல தான் எடுத்துட்டு போய் விளக்காட்ட போடலாம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இத வந்து லெமன் வந்து நீங்க நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பிசினஸ் சென்டர் இருக்குல்ல, ஆமா. அங்க வச்சிருப்பாங்க பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த லக்ஷ்மி அட்ராக்ட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அங்க வச்சிருக்காங்க. ம்ஹ்ம். சுக்கிரன், குரு, லக்ஷ்மி இதெல்லாம் வந்து லெமன் வச்ச இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆயிடும். பிரபஞ்ச சக்தி வந்து ஈர்த்து
நமக்கு அது பெனிஃபிட்டா குடுக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா வந்து பணம் வரவு நல்லா வரும். லெமன் வச்சீங்கன்னா. ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா, டோர்ல வந்து நல்லா அழகா மஞ்சள், குங்குமம்லாம் சூப்பரா வச்சிருப்பாங்க. எல்லாமே அந்த ஸ்வஸ்திக் சிம்பல்லேருந்து எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, கச்சமுச்சா, கச்சமுச்சான்னு சொல்லிட்டு ஃபுல்லா அழுக்கா இருக்கும். செருப்பெல்லாம் அங்கங்க விட்டு வச்சிருப்பாங்க. இப்படி எப்படி மேம்? இப்படியும் பண்றாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் பண்றாங்களே மேம். கண்டிப்பா வந்து நிலவாசப்படியாண்ட செருப்பு விடக்கூடாது. ம். அதுக்கு தனியா ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கணும். நீங்க ஓரமா தனியா ஸ்டாண்ட் வச்சிருக்கணும். அப்படி நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா, ஸ்டெப்ஸ் கீழ இருக்கும்ல, அங்க தான் ஸ்லிப்பர் விடணும். நீங்க வீட்டு வாசப்படியான ஸ்லிப்பர் கண்டிப்பா விடக்கூடாது. நீங்க வீட்டு வாசப்படிய விட்டீங்கன்னா, லக்ஷ்மி கண்டிப்பா எப்படி வருவாங்க? வரலட்சுமி ஓடிடுவாங்க. வர முடியாது. அந்த தவற யாருமே செய்யாதீங்க. ம்ஹ்ம். நிலவாசப்படின்றது ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி அது. யார வந்து உள்ள விடணும், யார வந்து யார தடுக்கணும் எல்லாமே தெரியும். அதே மாதிரி ஆகாச கருட கிழங்கு வந்து ரொம்ப மகிமைய தருது. வீட்டுக்குள்ள இருக்க நெகட்டிவ் வைப் எல்லாம் டோட்டலா எடுத்துரும் அப்படின்றாங்களே, அது ஏதாவது எந்த பர்ட்டிகுலர் இடத்துல கட்டணும்னு இருக்கா மேம்? இல்ல மேம், நீங்க நிலவாசப்படியான வெளியிலேயே கட்டினா போதும். ம்ஹ்ஹ்ம். உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் உங்களுக்கு. அதே மாரி இப்ப எல்லார் வீட்ல வாசல்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வாஸ்து மிரர்ன்னு சொல்லி என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போதே நல்லா பெருசா வச்சுடுறாங்க ஒரு மிரரு. அந்த மிரர் உண்மையாலுமே ஆக்டிவேட் ஆவுதா மேம்? மிரர் வந்து ஆக்டிவேட் கண்டிப்பா ஆகும். இன்னும் கேட்டா அது சின்னதா வச்சா போதும். பெருசு பெருசா இருக்கு. ஒரு சின்ன மிரர் வச்சாலே போதும். பெரிய மிரர் வச்சாலும் ஒண்ணு தான். நீங்க சின்னதா வச்சாலே போதும். அது எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ம். எதிர்க்க இருக்கவங்க ரொம்ப கோவமா வராங்க, இல்ல அவங்க வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோட வராங்க, நெகட்டிவ் ஃபீலிங்கோட இந்த வீட்டுக்குள்ள நுழையறாங்கன்னா, அது அவங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிரும். ம்ஹ்ஹ்ம். மிரர் அதுக்காக தான் அது வைக்கிறாங்க. தாராளமா வைக்கலாம். அது சின்னதா வச்சா போதும். அதே மாரி இப்ப மிரர் பத்தி பேசுறப்போ, இப்போ அ பெட்ரூம்ல வந்து மிரர் இருக்கிறது வந்து வேண்டாம் அப்படின்ற மாரி நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? அது ஏன் அத தவிர்க்கணும்னு சொல்றீங்க? பெட்ரூம் வந்து அதாவது பெட்ரூம் வந்து பெரிய மிரர் வைக்கக்கூடாது. ஃபுல் ம். மிரர் சொல்லுவாங்கல்ல. ம்ஹ்ஹ்ம். அத அங்க வைக்க வேணாம். ரீடிங் ரூம்ல வச்சுக்குங்க. அங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஒரு பெரிய மிரர்லாம் வச்சுக்கலாம். ஆனா பெட்ரூம்ல வந்து மிரர் அந்த கண்ணாடி வந்து சுக்கிரன். அவர அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரி ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா, அ உறவுல வந்து நல்ல சுபீட்சமா ஹஸ்பண்ட் இருக்காது. வைஃப் ரிலேஷன்ஷிப். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. ஓ! சில டைம் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து மைண்ட் வந்து டைவர்ட் ஆவலாம். டைவர்ட் ஆவலாம்னா, இந்த ஒய்ஃப் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஈர்ப்பு அதிகமாயிடும். ஓ! எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வர அளவுக்கு அந்த பாசிபிலிட்டி. ஹஸ்பண்டுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நான் சொல்றது ஹஸ்பண்டு மோஸ்ட்லி வந்து அந்த மாரி வந்து நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா, ஓகே. அது ஜாஸ்தியாயிடும். சுக்கிரன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து பல பெண்கள் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அப்புறம் வந்து வேற எதனா வந்து உறவுல நடக்கிறதுக்கு சிக்கிடுவாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்ரூம்ல சுக்கிரன ரொம்ப ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ம்ஹ்ஹ்ம். அதே மாதிரி கல்லுப்பு தீபம் மேம். அத பத்தி நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது கல்லுப்பு தீபத்தோட மகிமைய சொல்லுங்க. இப்ப கல்லு உப்புனாலே நமக்கு லக்ஷ்மி தானே மேடம். ஆ. எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அதுல நீங்க கல் உப்பு வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்த மண் அகல். அகல் வச்சிடணும். பெருசா வச்சிடணும். அதுல நீங்க கல் உப்பு போட்டுட்டு, அது மேல நீங்க சின்னதா அகல் வச்சுட்டு, நீங்க நெய் தீபம் ஏத்துனீங்கன்னா, அவ்ளோ விசேஷம். இதே தீபத்த காலையில ஏத்துங்க நீங்க. காலையில ஒரு ஒரு முடிஞ்சா 4:30 மணிக்கு ஏத்துங்க. 4 மணிக்கு அந்த மாரி டைம்ல ஏத்துங்க. இல்ல முடியலன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6:15க்கு ஏத்திடுங்க. ம்ஹ்ம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு சுக்கிரனு, அந்த 6:15, 6:30க்குலாம் வந்து சுக்கிரன் ஹோரை இருக்கும். அதுல நீங்க ஏத்துனீங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப வீடு சுபிட்சமா இருக்கும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. விட்டு குடுக்க தன்மை வரும். பொதுவா இப்ப இந்த நேர்காணல பார்த்துட்டு இருக்கிறப்போ, நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப நெறைய பேர் நைட் டியூட்டி போயிட்டு இருக்காங்க. காலையில அவங்களால நீங்க சொல்ற மாரி அந்த பிரம்ம முகூர்த்தத்துலாம் எழுந்துக்கிறது பாசிபிலிட்டீஸ் கிடையாது இல்லையா? இன்கேஸ் இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல என்னால வந்து விளக்கேத்த முடியல அப்டின்னா, அத தாண்டி வேற நேரங்கள்ல ஏத்தலாம்ல? கண்டிப்பா. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு ஏத்துங்க மேடம். ஒரு 6:15லேருந்து 6:30 மணிக்கு ஏத்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். அப்ப காலையில ஏத்த முடியலன்னா, ஈவ்னிங்ல ஏத்திக்கலாம்னு சொல்றீங்க. ஓகே. இப்ப பிரம்ம முகூர்த்தத்த வந்து ஹைலைட் பண்றாங்களே, அப்ப பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்ளோ பவர் இருக்கா மேம்? கண்டிப்பா பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து அவ்ளோ பவர் இருக்கு. ஏன்னா, தேவர்கள்லாம் வந்து அந்த டைம்ல இறங்கி வருவாங்க. சித்தர்கள்லாம் வந்து ஜீவசமாதி ஆன சித்தர்கள் உயிர்லாம் வந்து அந்த ஜீவன் இருக்குல்ல, அது அப்படியே இறங்கி வரும். ஸோ நீங்க ஒண்ணும் இல்ல. அ நீங்க வீட்ல போயிட்டு ஈசானி மூலைன்னு இருக்கும். ம்ஹ்ம். வடகிழக்கு அங்க உட்காந்துட்டு, முடிஞ்சா சப்பாங்கல் போட்டு உட்காந்துட்டு, இந்த மாரி சின்முத்திரை வச்சுட்டு, பிரபஞ்சத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு நீங்க பேசுங்க. ம். அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 2, 3 நிமிஷம் பேசினா போதும். என்ன? உங்களுக்கு தேவையானது எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு ம். என்ன நிறைவேறணும் அத ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு, அதுக்கப்புறமா வந்து
மனசு அமைதிப்படுத்தி சின்முத்துல உட்காந்துட்டு ப்ரீத்திங்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேற எதுவும் வேணாம். நீங்க மூச்செல்லாம் இழுத்துலாம் விட வேணாம். அந்த மூச்சு எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியில வருது. அத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்க. அது ஒரு 1 மந்த் ஆனாலும் 10 மினிட்ஸ் ஆகும் பண்ணலாம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ஆகலாம். 2 மந்த்ஸ் ஆனாலும் 15 மினிட்ஸ் பண்ணுங்க. இது ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியும் உங்களால. இப்போ பிரபஞ்சம் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றப்போ, சில லேடீஸ் வந்து வீட்ல குழந்தைங்கள திட்டிக்கிட்டே விளக்கேத்துவாங்க. இல்ல காசு இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கணவர்மார்களோட சண்டை போட்டுக்கிட்டே விளக்கேத்துவாங்க. இப்போ பிரபஞ்சம் அப்ப அத கண்டிப்பா பார்க்கும் இல்லையா? இப்போ வந்து புலம்பிட்டே விளக்கேத்துறது நல்லதா? அதோட ஏத்தாமயே இருக்கலாம். அப்படிலாம் ஏத்தக்கூடாது. எப்பயுமே வந்து பெண்கள் வந்து சிரிச்ச முகமா இருக்கணும். எப்போ பெண்கள் சிரிச்ச முகமா இருக்காங்களோ, அப்பதான் அங்க வந்து ஐஸ்வர்யம் கூடும். வீட்ல வெளியில போயிட்டு வர ஆம்பளைங்க வந்து, பெண்கள் வந்து சிரிச்ச முகமா இருந்தா தானே அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். அடுத்த நாள் ஒர்க்குக்கு அவங்க ரெடி ஆவாங்க. ஸோ பெண்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கணும். இப்போ ஒருத்தவங்கள பார்த்தா, நல்லா இருக்காங்கப்பா. நான் வந்து கலர பத்தி பேசல. அதாவது லேடி வந்து பிளாக்கா இருந்தாலும் சரி, ஒயிட்டா இருந்தாலும் சரி, அத பத்தி சொல்லல. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், கிளீனா இருக்கணும், ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். பார்த்தாலே அட்ராக்ஷனா இருக்கணும். ஸோ கண்டிப்பா நேயர்கள் நெறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, நெறைய பிரச்சனைகள் இருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், கடன் இருக்குன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா நீங்க விலைக்கேத்துறப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு முக மலர்ச்சியோட வந்து செஞ்சீங்கன்னா நெறைய விஷயங்கள் மாறும்னு மேம் சொல்றாங்க. ஸோ மேம், நம்மளோட பிரியோ பக்தி நேயர்களுக்கு நெறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி மேம்.